முக்கோலத்தோர் வாக்குகள் திமுகவுக்கு கிடையாது, அது அண்ணா திமுகவுக்கு தான். நடுப்புற ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்தது, அது சரி செய்யப்படும். திமுகவில் யார் வேணா போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம். திமுகவில் இன்னைக்கு யார் வேணா போய் சேர்ந்துக்கலாம். அந்த லெவலுக்கு அவங்க பலவீனமாக இருக்காங்க. அது எப்படி எல்லாரையும் நீங்கள் சேர்த்துக்க முடியும்? காலகாலமாக திமுகவில் இருக்கான்ல, 50 வருஷமோ 60 வருஷமோ, அவன் நிலைமை என்ன? இன்னைக்கு எல்லாரையும் திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சேர்த்துக் கொள்கிறார். இது திமுகவுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு வரும் தேர்தலில் நீங்கள் பார்ப்பீர்கள். தஞ்சாவூர்ல போய் அவங்க வைத்திலிங்கத்தை சேர்க்கிறாங்க. தஞ்சாவூர் திமுகவில் ஆல்ரெடி 3-4 கோஷ்டி இருக்குது. வைத்திலிங்கம் போறதால அங்க கோஷ்டி இன்னும் பெருசாகும். வைத்திலிங்கம் வேணா போலாம். வைத்திலிங்கத்தோட அதிமுக ஓட்டு பெரிய அளவில் போவாது. அது அதிமுக ஓட்டு, வைத்திலிங்கத்தோட ஓட்டு. அதே மாதிரி எங்க யார் கைவிடப்பட்டாலும் அவர்கள் போய் அடைக்கலம் புகக்கூடிய இடமாக திமுக இருக்கிறது. இது கடந்த காலங்களில் இருந்ததே இல்லை. இது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக போகுது. எல்லாரும் திமுக சேர்ந்துட்டானா அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் எதுக்கு? இந்த பிரச்சனை தான் பிஜேபிக்கு 24 வந்தது. காங்கிரஸ்ல இருந்தும் பிற கட்சிகள் குறிப்பா பிற காங்கிரஸ்ல இருந்து பிஜேபியில சேர்ந்தவங்களுக்கு வட மாநிலங்கள்ல காலகாலமாக பிஜேபியில் இருந்தவனை ஒதுக்கிட்டு திமுக காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்ததோட விளைவு ஒரு 30 சீட்டு காங்கிரஸ் பிஜேபி தோல்வி அடைந்தது. பரம்பரை பிஜேபி காரனை தூக்கி வெளியில் போட்டுட்டு காங்கிரஸ் காரனுக்கு சீட்டு கொடுத்ததால அடைக்கலம் வந்தவங்களுக்கு. அதுதான் இன்றைக்கி திமுக நடந்துகிட்டு இருக்கு. அமமுகலேருந்து டிடிவி அங்கே போகிறாருன்னா அடுத்த தலைவர் திமுகவுக்கு போகிறாருன்னா அப்போ இவ்வளோ நாள் உன்னுடைய அரசியல் என்பது என்னவாக இருந்தது? அப்போ திமுகவோட பி டீம்ன்றது நிறுவனம் ஆகுது இல்லை. அடிப்படையில் அவன் அண்ணா திமுககாரங்க. திமுக எதிர்ப்பு தான் அண்ணா திமுகவோட உயிர் நாடி. அதுலேயே நீ காம்ப்ரமைஸ் பண்ணுறனா அப்போ இத்தனை நாள் நீ யாரோட ஆளாக இருந்தா? இது ஒரு பக்கம். எல்லாரும் போய் இன்றைக்கி திமுகவில் சேர்றாங்க. அது எப்படி திமுகன்ற கட்சிக்கு சாதகமாக அமையும்? திமுகவோட மிகப்பெரிய நெருக்கடியாக இந்த ஒரு இஷ்யூ தான் வரும் காலங்களில் டெவலப் ஆக போகுது. குறிப்பாக வரும் தேர்தலில் டெவலப் ஆக போகுது. அண்ணா திமுகவில் எல்லா சொத்து சோகத்தையும் அனுபவிச்சுட்டு, பதவி அனுபவிச்சுட்டு, அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு, அதிகாரம் இல்லாதப்ப நீ திமுக ஓடி வர. ஆனால் அதே திமுகவில் காலகாலமாக 50 வருஷமாக அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து அதிகாரத்தில் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க கூடயே இருந்து அடிப்பட்டு உதப்பட்டு போலீஸ் கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கும். அவனுக்கு பதவி அடையணும்னு ஆசை இருக்காதா? எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசை இருக்காதா? அந்த நேரத்தில் நீ வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணவனுக்கு சீட்டு கொடுக்குற. இது கட்சிக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எவ்வளோன்றது தெரியாமல் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈக்குவலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்றைக்குமே. திமுக ஒன்றுனா அண்ணா திமுக இன்னொன்று. அண்ணா திமுக பலவீனம் அடையுதுன்னா திமுகவும் பலவீனம் அடையுதுன்னு அர்த்தம். ஏடிஎம்கே இருக்கும்போது ஜெயலலிதா அண்ணா எல்லாரையும் திமுகலேருந்து உள்ளே சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லை கருணாநிதி இருக்கும்போது அண்ணா திமுகலேருந்து எல்லாரும் உள்ளே சேர்த்தாரா? அது எப்படி? அது என்ன அரசியல்? அவன் இன்றைக்கி அதிகாரம் இல்லாதப்போ உங்ககிட்ட வரான், பவர் இல்லாதப்போ உங்ககிட்ட வரான். பவர் இருக்கும்போது வந்தானா அது உண்மையிலே கொள்கை பற்றுன்னு சொல்லலாம். அதிகாரம் இல்லாதப்போ ஒருத்தர் 2 பேர்னா ஓகே, கூட்டமாக வராங்கன்னா திமுகக்குள்ளே அது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது? கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வரும் தேர்தலிலேயே அதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள். அதனால் எல்லாரும் திமுகவில் போய் சேர்றதால திமுக பலவீனம் அடைஞ்சு பலமாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. திமுக உண்மையிலேயே பலவீனமாகுது. அப்படிலாம் தொடர்ந்து அவங்க செய்வார்களே. ஆனால் வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எவன் வேணால் போய் திமுகவில் சேர்ந்துக்கலாம்னா அது வீக்கம், வளர்ச்சி கிடையாது. அதை நினைவில் கொள்ளுங்கள்.